ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ணு பார்க்குற சீன் தான் நடந்திருக்கும். முருகனுக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் கந்தசாமி இவங்க இந்திரா சண்டை போடுறத கந்தசாமி பார்த்துட்டுருப்பாங்க. அந்த சண்டையை தடுக்கிறதுக்கு கந்தசாமியும் இந்திராவும் மறுபடியும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதை விலக்கி இவர் கணேசன் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வர நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க லக்ஷ்மி தான் சாப்பாடு பரிமாறின்னு இருக்கிறாங்க மெஸ்ஸில். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கஸ்டமராக வராங்க. ஏம்மா என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தெரியலைங்களே யார் அப்படின்ற சொந்த பந்தம்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைம்மா, இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு நான் தூரத்து சொந்தம் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படிங்களா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க, நீயும் ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறல்ல, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா சரியாக போயிடும்ல, உன் கஷ்டமும் சரியாயிடும், அன்னிலேருந்து இன்றைக்கி வரலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே லக்ஷ்மிக்கு கோவம் இந்த பாருங்கள், எனக்கு அண்ணனுங்க யாருமே கிடையாது, அண்ணா உறவே வேணான்னு சொல்லிட்டு தானே என் புருஷன் கூட வேணாம் நான் அன்றைக்கி கிளம்பி வந்தேன். அன்றைக்கி எப்படி நான் சபதம் விட்டுட்டு வந்தேனோ, நான் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டி நாங்களும் நல்லா வாழ்வோன்னு சொல்லிட்டு வந்தேன்ல, இன்றைக்கி வரலையும் நான் என்றைக்கு ஹோட்டல் கட்டி முடிக்கிறேனோ அன்றைக்கி தான் அந்த ஊரில் நான் கால் எடுத்து வைப்பேன். நான் அது வரலையும் அவங்கள பற்றிலாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க பொண்ணு தாம்மா அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு தான் வசதி இல்லைல்ல, பேசாத அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வசதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நகை நட்டுலாம் வரும், அதுக்கப்புறம் ஹோட்டலும் நீ சீக்கிரமாக கட்டிடலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு, இதை பாருங்கள் என் புருஷனுக்கு தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது, எல்லாத்தையும் செய்வான்ற நம்பிக்கை இருக்குது, என் புருஷனை நம்பி தானே நான் வந்தேன், எங்கள் அண்ணனை நம்பி நான் வரல, அதனால் என் புருஷன் என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஹோட்டலில் கட்டி காட்டுவார், அந்த தைரியம் எனக்கு இருக்குது, அவர் கட்டுவார்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது, நீங்கள் தேவையில்லாத என்கிட்ட பேசின்னு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உடனே அவங்க கஸ்டமருடைய ஒய்ஃப் என்ன கேட்பாங்கன்னா, ஏம்மா உனக்கு ஒன்றும் இல்லாத போதே இவ்வளோ நக்கலாக பேசுகிற, உனக்கு எல்லாமே இருந்தால் நீ எவ்வளோ இதுவாக பேசுவ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, தேவையில்ல அதெல்லாம் பேசாதீங்க, சொந்தக்காராக வரீங்களா, சாப்பிட்றீங்களா, போகிறீங்களா, அது மட்டும் செய்யுங்க, மற்றபடிலாம் எங்கள் வீட்டு விஷயத்தெல்லாம் பேசாதீங்க, என் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க, அதுலேயும் குறிப்பாக எங்கள் அண்ணன் குடும்பத்தை பற்றி என்கிட்ட தயவுசெய்து பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லக்ஷ்மி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை வெளியில் கந்தசாமியும் கணேசனும் கேட்டுட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, என் ஒய்ஃப் இந்த அளவுக்கு பேசுகிறா, என்னை முழுசாக நம்புறா அப்படின்னும்போது அவங்க இதெல்லாம் பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அவர். அடுத்தது சரி பொண்ணை ஃபோட்டோதை பாருமா, எவ்வளோ நகை நட்டுலாம் போட்டிருக்குது, பொண்ணை பார்த்தோன்னா வச்சுக்கேன் கண்டிப்பாக உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், அவ்வளோ மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா, நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவ, அந்த அளவுக்கு நகையை பார்த்தா போதும், அவன் அண்ணன் பொண்ணை நீ சம்மதம் சொல்லிடுவேன்னு சொல்லுவாங்க. பாருன்னுவாங்க. இல்லை வேணாங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மீறி வற்புறுத்தி கொடுத்துக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ பார்க்காதே ஃபோட்டோ கிழிச்சு கீழே போட்டுருவாங்க. எவ்வளோ தைரியம் தான் ஃபோட்டோ கிழிச்சு போடுவேன்னு, ஏமா ஒன்றும் இல்லாத போதே உனக்கு இவ்வளோ திமிராக இருக்குதா, அவங்க அண்ணன் சொல்கிறதுல தப்பே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கு என்ன தான் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இவங்க கணேசனும் கந்தசாமியும் ஹோட்டல் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தெய்வானியோடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு புதுசாக என்ட்ரி ஆக்குவாங்க. அவர் தான் வருவார். வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் தான் கூப்பிடுவார். அடுத்தது முருகனும் வாங்க மாப்பிள்ளை எல்லாருமே வாங்கன்னுவாங்க. எதுக்காக இவ கோச்சிக்கிட்டு வந்துட்டா, காரணமே சொல்ல மாட்டேங்கிற, நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஒன்றும் இல்லை மாமா, சினிமா கூட்டிகிட்டு போனேன், கீழே ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டேன்னா அதனால் கழுத்து வலிக்குதுன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டா மாமா, இதுக்கெல்லாமா வருவேன்னு சொல்லிட்டு அவங்க லக்ஷ்மி திட்டுவாங்க. உடனே நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, நகை சீட்டு போட்டேன், நகை எல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த நகையை வாங்கிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வரும். ஐயோ நகை சீட்டு வந்துச்சா, எப்படியோ போனால் தானே வாங்க முடியும், இங்கே இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே மாமா கை கழுவிட்டு வரேன், ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வரேன், நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு, இவ்வளோ நேரம் வான்னு கூப்பிட்டாங்க, வரல, நகை சீட்டுன்னு ஓடி போகிறா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் முருகன் சொல்லுவார். உடனே கந்தசாமி தான் பொண்ணுன்றதுனால கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ள,
பண்ணுறத கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி சொல்லுவார். நான் என்னம்மா அம்மா பண்ணுறது, நான் அமைதியாக தான் போகிறேன், உங்கள் பொண்ணு பண்ணுற அட்டவணை தான் தாங்கலை, தயவுசெய்து அவகிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணுன்றது வீட்டில் கொஞ்சம் சொல்லி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏமா நான் கேட்டது பருப்பு பொடி மசாலா பொடியெலாம் கேட்டதுனே கொடுத்து விட்டியே அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு கிளம்புடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கிளம்பி அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கந்தசாமியும் லக்ஷ்மியும் தான் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் உம்முன்னு இருக்கிற, ஏன் சீக்கிரமாக வந்து படுத்துட்டு, எப்பவுமே நான் தானே காலில் தைலம் தேய்ச்சி விடுவோம், அதுக்குள்ளே படுத்துட்டியே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, யாரும் எனக்கு வந்து காலெல்லாம் பிடிச்சி விட தேவையில்ல, என் வலியை என் வேதனையை என்னோட போகட்டும், உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி பேசுவாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன்டி கோவப்படுற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பேசுவாங்க. அதுக்கு இல்லை, இப்போ முருகனுக்கு பொண்ணு பார்க்குறேன் போகிறீங்களா இல்லை மெஸ்ஸுக்கு ஆள் எடுக்க போகிறீங்களா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னா எனக்கும் ஆசையாக இருக்காதா, நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து மெஸ்ஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து இதுக்கெல்லாமா கோச்சிக்கிற, எனக்கு என்ன அவனுக்கு என்ன பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னா எனக்கு என்ன ஆசை, அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி அடுத்தடுத்த வர பசங்களுக்கும் பொண்ணு பார்க்குறவங்க மெஸ்ஸுலன்றது வேலை செய்யணும், இதே சரஸ்வதி பார்க்கல இங்கே வேலை செஞ்ச புள்ள தானே, அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இன்றைக்கி வீட்டில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மெஸ்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இல்லையா, அதே மாதிரி தான் வர மருமக எல்லாருமே செய்யணும். அப்புறம் நாளைக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும், என்னை மட்டும் வேலை வாங்குறீங்க, வரவங்களை யாருமே வேலை வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லக்கூடாது இல்லை, அது கஷ்டப்படக்கூடாது இல்லை, அதனால் வேலை செய்கிறவங்களா இருந்தால் எல்லா மருமகளும் மெஸ்ஸில் வேலை செய்கிற மாதிரி தான் நான் வந்து பொண்ணை பார்ப்பேன், அப்படி தான் பொண்ணை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவருக்கு வந்து சாமி சொல்வார். நீங்கள் எப்போ சொன்னாலும் எதை சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தானே பண்ணுவீங்க, பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து இவர் முருகன் வந்து கோவிலுக்கு போவார். கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்திரா ஃபேமிலி தான் வந்து பார்ப்பாங்க. இந்திராவுடைய அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் உட்காந்து கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேங்காய் உடச்சி கொடுங்கக்கா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படிடி இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நாங்களாம் நல்லா தான்மா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்பாங்க. செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுனால கை கால்லாம் வலிக்குதுன்னா சொல்லுங்கப்பா, நான் மருந்து எதனா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்கா உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்திருக்குறேன்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி கொடுத்து விடுவான். அவன் தம்பி ஏதோ ஒரு ப்ரெசண்ட்டுன்னு சின்னதாக எதனா கொடுத்து விடுவான். அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு இவர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவங்க தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறாருங்கன்றது இவர் முருகன் வந்து புரிஞ்சுக்குவார். அவங்க தங்கச்சி அவங்க தம்பி அவங்க அப்பா பேசுறது எல்லாமே கேட்டு குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னும் போது இந்திரா மேலே ஒரு மதிப்பு மரியாதை வந்து கூடுது. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, ஏன் அப்படி வம்படியாக வந்து பணத்தை பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த கஷ்டத்துக்கான ஒரு விளைவு பின் விளைவு இவங்க குடும்பம் இருக்கிற நிலைமையினால தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்திரா மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்து முருகனுக்கு வந்து கூடும். இதனால் இந்திரா மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் வந்து முருகனுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதெல்லாம் பேசிட்டு போகும்போது முருகன் கேட்டுட்டு இதெல்லாம் கிளம்பி போவார். இந்திரா வந்து கோவில் சாமி கும்பிடு வரும்போது முருகனை பார்த்துட்டு ஹலோ சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ரெகுலராக வர கோவில், நீங்கள் தான், நான் இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் புதுசாக இந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்திரா வந்து முருகனை பார்த்து கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் எப்போவுமே அங்கே வருவேன், சரி சரக்கு வாங்குறதுனால இங்கே வந்து பார்த்துட்டு காயெல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து சொல்லுவார். ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து முருகன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்களாம் வந்து பேசுனதும் அப்புறம் பழகினது விதமும் அவங்க குடும்பம் அவங்க கவனிச்சிக்கிற விதமும் வந்து முருகனுக்கு வந்து ஒரு மேலே இந்திரா மேலே வந்து ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது குமரனும் சரஸ்வதியும் தான் வந்து ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன ஐயா இன்றைக்கும் அங்கே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சீக்கிரம் குடிச்சிட்டு தொலை, பசங்க வந்துட போகிறாங்க பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சரஸ்வதி சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை இன்றைக்கி என்ன காரணம்னு என்னை கேட்கவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்பார். ஏன்யா நீ குடிக்கிறேன்னா ஏதாவது ஒரு காரணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்க போகிற, அந்த காரணத்தை சொல்லி கேட்டு தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடிக்கும்போது இந்த மாதிரி முருகனுக்கு ஏன் பொண்ணு பார்க்கலாம், அவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறான், எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிறான், குடும்பம்னா அவ்வளோ கஷ்டப்படுறது, எல்லாத்தையுமே ஒன்றா
இருக்கணும்னு நினைக்கிறான், குடும்பத்துக்காக உழைக்கிறான், அவனுக்கு ஏன் ஒரு பொண்ணு கூட அமையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சரஸ்வதி வந்து எல்லாம் பெரிய ஐயாவால் தான் வந்து அமையலைன்னு அப்பாவா சொல்கிறேன். ஆமாம், அவர் தான் மெஸ்ஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான் போகிறாரு, பொண்ணு பார்க்க போகிற மாதிரியே போகிறாரு. இது என்ன பருப்பு எவ்வளோ போடுவேன், அரிசி எவ்வளோ போடுவேன்னு இது தானே கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க பயந்துக்கிட்டு வர மாட்டேன்றாங்க, அதனால் கல்யாணம் வந்து தடங்கலாகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது முருகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரன் வந்து சொல்லிட்டு இருப்பார். யோ அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், என் முதல்ல குடிச்சிட்டு எடுத்து வைய, பசங்க வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரஸ்வதி சொல்லுவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.